இந்த மாசோ டெக் டிப்புக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவுல என் ஒர்க் ஷாப்ல கிடைக்கும் மாசோ லுவா எடிட்டரை பார்க்க போகிறோம். தொடங்குவதற்கு முன் உங்களிடம் ஒரு செயலில் உள்ள மை ஒர்க் ஷாப் ப்ரோ சந்தா இருக்க வேண்டும். அவை இருந்தவுடன் மாசோவின் லுவா எடிட்டருக்கான அணுகல் கிடைக்கும். இது உங்கள் இயந்திரத்தின் நடத்தையை தனிப்பயனாக்க, செயல்களை தானாகச் செய்ய, மேலும் உங்கள் இயந்திரம் செய்யக்கூடியவற்றை விரிவுபடுத்த சக்தி வாய்ந்த கருவிகளை வழங்கும். இந்த டெக் டிப்பில் நாம் வழிகாட்டப் போகிறோம். மை ஒர்க் ஷாப்பில் LUA எடிட்டரை திறந்து புதிய திட்டத்தை உருவாக்கி நிகழ்வுகள் மற்றும் பின்னணி குறியீடு செயல்பாட்டை பார்ப்போம். உங்கள் ஸ்கிரிப்டுகளை சேமித்து திட்டத்தை மசோவிற்கு ஏற்றுமதி செய்யும் முறையையும் காண்போம். தொடங்குவோம். உங்கள் கணக்கில் உள்நுழையுங்கள். நீங்கள் உள்நுழைந்ததும் மை மாசோவை தேர்ந்தெடுத்து பிறகு மாசோ லுவே எடிட்டரை கிளிக் செய்யவும். இங்கிருந்து நீங்க ஏற்கனவே உள்ள திட்டத்தை திறக்கலாம் அல்லது புதிதாக ஒன்றை உருவாக்கலாம். புதிய திட்டத்தை உருவாக்க முதலில் அதுக்கு ஒரு பெயர் கொடுங்கள். இது பின்னர் அடையாளம் காண எளிதாக இருக்கும், குறிப்பாக நீங்கள் பல திட்டங்களை நிர்வகித்து வருகிறீர்கள் என்றால். அடுத்ததாக உங்கள் கட்டுப்பாட்டியின் சீரியல் ரேஞ்சை தேர்ந்தெடுக்கவும். ஸ்கிரிப்ட் பல கட்டுப்பாட்டிகளில் பயன்படுத்தப்படவிருக்குமானால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சீரியல் எண்ணை உள்ளிடலாம் அல்லது பரவலான வரம்பை வரையறுக்கலாம். கடவுச்சொல் புலத்தை இப்பொழுது காலியாக விடலாம். தேவைப்பட்டால் அதை பிறகு திருத்தலாம். எல்லாம் அமைந்தவுடன் கிரியேட் ப்ராஜெக்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். திட்டம் திறக்கப்பட்ட பிறகு உங்கள் பணியை எந்த நேரத்திலும் மேல் வலது மூலையில் உள்ள சேவ் பொத்தானை பயன்படுத்தி சேமிக்கலாம் என்பதை நினைவில் வையுங்கள். எடிட்டரில் நீங்கள் ட்ரிகர் நிகழ்வுகளின் பட்டியலை பார்க்கலாம். இந்த நிகழ்வுகள் உங்கள் LUA குறியீடு எப்போது இயங்க வேண்டும் என்பதை வரையறுக்கின்றன. உதாரணமாக ஆன் பவர் அப், பேக்ரவுண்ட், ஆன்ஸ்கிரீன் ஆக்ஷன் பொத்தான்கள் அல்லது ஒரு வேலை முடிந்ததும். நீங்கள் தொடர்ச்சியாக பின்னணியில் இயங்க வேண்டிய LUA குறியீட்டை எழுதுகிறீர்கள் என்றால் அந்த குறியீடு பேக்ரவுண்ட் பகுதியில தான் இடப்பட வேண்டும். ஒரு முறை மட்டுமே அமைக்க வேண்டிய மதிப்புகளை, உதாரணமாக திரை மீது காணப்படும் பொத்தான்களுக்கு பெயர் வைப்பது அல்லது ஆரம்ப அளவுருக்களை அமைப்பது போன்றவை பவர் அப் நிகழ்வில் இடப்பட வேண்டும். நீங்கள் தட்டச்சு செய்ய தொடங்கும் போது LUA எடிட்டர் புத்திசாலியான பரிந்துரைகளை வழங்குகிறது. இந்த பரிந்துரைகள் கிடைக்கும் செயல்பாடுகளை நீங்கள் கண்டறியவும், வெவ்வேறு கூறுகள் எப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன என்பதையும் புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. உதாரணமாக, கட்டுப்பாட்டி பவர் அப் ஆகும்போது ஒரு செயல்பாட்டு பொத்தானின் பெயரை அமைக்க விரும்பினால் எம்ஆக்ஷன் பட்டன் டெக்ஸ்ட் செயல்பாட்டை பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு பொத்தான், எண் மற்றும் நீங்கள் காட்ட விரும்பும் உரையை குறிப்பிடலாம். மாற்றங்களை செய்த பிறகு உங்கள் திட்டத்தை சேமிக்க மறக்க வேண்டாம். மாசோ கட்டுப்பாட்டியில் இருப்பதைப் போலவே LUA எடிட்டரும் 2 குறியீட்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேல் பகுதி பொதுவாக பார்க்கக்கூடியது, கீழ்ப்பகுதி பூட்டக்கூடியதும் தனிப்பட்டதும் ஆகும். மேலும் அது சிவப்பு புள்ளியால் குறிக்கப்படுகிறது. இது தேவையான இடங்களில் பார்வையிடக்கூடிய அல்லது திருத்தக்கூடிய குறியீட்டை பகிர்ந்தாலும் முக்கியமான தர்க்கங்களை பாதுகாப்பதற்கும் உதவுகிறது. உங்கள் திட்டம் முடிந்தவுடன் அதை ஏற்றுமதி செய்யும் நேரம் வந்துவிடும். நீங்கள் தனிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்றுமதி செய்யலாம் அல்லது அனைத்து நிகழ்வுகளையும் ஒரே நேரத்தில் தனிப்பயன் ஸ்கிரிப்ட்ஸ் கோப்பாக ஏற்றுமதி செய்யலாம். அந்த கோப்பை பின்னர் ஒரு USB ஸ்டிக்கில் நகலெடுத்து நேரடியாக உங்கள் மாசோ கட்டுப்பாட்டியில் இறக்குமதி செய்யலாம். இறக்குமதி செய்தவுடனே உங்கள் LUA தர்க்கம் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் இயந்திரத்தில் இயக்க தயாராக இருக்கும். இதுவே என் பணிமனை வழியாக மாசோ லுவா எடிட்டரை பயன்படுத்தும் ஒரு விரைவான அறிமுகம். இந்த கருவி உங்களுக்கு அதிகமான நெகிழ்வும் கட்டுப்பாடும் வழங்குகிறது. உங்கள் கட்டுப்பாட்டியை உங்கள் பணிப்பாய்வு மற்றும் தானியங்கி தேவைகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள இது உதவுகிறது. மேலும் தொழில்நுட்ப குறிப்புகள், LUA எடுத்துக்காட்டுகள் மற்றும் மாசோ புதுப்பிப்புகளுக்காக எங்கள் ஆவணங்களை பார்க்கவும், எதிர்கால வீடியோக்களையும் தொடர்ந்து பார்வையிடவும் மறவாதீர்கள். பார்த்ததற்கு நன்றி. உங்களது உருவாக்கம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.